ரைட், அடுத்தது பார்ப்போம். 2024 உள்ள எம்சிக்யூ எங்களுக்கு 26வது எம்சிக்யூ பார்ப்போம். 26வது எம்சிக்யூ. ரைட், இந்த எம்சிக்யூ என்ன சொல்லுதுன்னு இங்கே ஒரு வாட்சி பார்ப்போம். ரைட், இதான் கேள்வி. ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்தில் நடைபெறும் பின்வரும் தாக்கத்தை கருதுக. அதாவது 4 அமோனியா, 5 O2 கேஸாக இருக்குது, 4 NO கேஸ் ஆகும், 6 H2O கேஸ் ஆகும், டெல்டா H -900 kJ மூல் -1 இருக்குது. ரைட், இப்போ இந்த கேள்வியில் என்ன செஞ்சீங்கன்னா உயர் அமுக்கம் உயர் வெப்பநிலை அடிப்படையை வச்சுக்கொண்டு இதில் என்ன மாற்றம் நடக்குன்னு தான் ஒவ்வொரு விடையை தந்திருக்காங்க. சரி, ஓகே, இந்த கேள்வி இப்படி பார்த்துட்டு நாம் இதனுடைய அடிப்படையை என்னென்று பார்ப்போம். இதோட அடிப்படை என்னென்று பார்த்தோம்னா தான் நாங்கள் ஏதாவது மூவ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஃபர்ஸ்ட்டாக வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இங்கே கேட்ட கேள்வி கேட்ட மாதிரி பார்ப்போம். இங்கே பாருங்க, 4 அமோனியா ப்ளஸ் 5 O2 கேஸ், இதுவும் கேஸாக இருக்குது. அப்போ இது ஒரு சமநிலை தாக்கம், இக்லிபிரிய தாக்கமாக இருக்கும். 4 NO கேஸ் ப்ளஸ் 6 H2O கேஸாக இருக்கும். இந்த தாக்கத்தில் டெல்டா H வந்து -900 கிலோஜூல் மூல் -1 இருக்கும். என்னுடைய பெருமதி தெரியாட்டியும் ஆனால் அந்த மைனஸ் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு உதவி செய்யும் கணக்க விடயங்கள்ல. அந்த அடிப்படையில் இதில் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த தாக்கம் வந்து வெப்பநிலையும் அமுக்கமும் எந்த மாதிரியான தீர்வை கொடுக்கும் என்ற அடிப்படையை பார்ப்போம். அப்போ எந்த மாதிரி தீர்வை கொடுக்கும் என்ற அடிப்படைக்கு முன்னுக்கு இது சம்பந்தமான கதைச்ச ஒரு ஆள் இருக்கிறார். யாருன்னு சொன்னா லீ சாலேலியஸ் என்று சொல்லப்படுற லீ சாலேலியஸ் சொல்லுவோம். லீ சாலேலியஸினுடைய பிரின்சிபல் இருக்குது. இந்த பிரின்சிபல் இந்த கோட்பாடு, இந்த கோட்பாட்டை அடிப்படையை வச்சு தான் நாங்கள் ஒரு சமநிலை தாக்கத்தினுடைய காரணிகள், அதாவது வெப்பநிலை அமுக்க காரணிகளை அடிப்படையாக வச்சு நாங்கள் இதுக்கு முடிவெடுக்கிறோம். சரியா? ரைட், இருந்த போதிலும் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் சில அடிப்படை விடயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் விஷயங்களுக்கு போவோம். ரைட், அப்போ அப்படி பார்க்கும்போது இது ஒரு எங்களுக்கு என்னவா இருக்குது, ஒரு மைனஸாக இருக்கிறபடியா இந்த தாக்கம் வந்து ஒரு எக்ஸோதேர்மிக் ரியாக்ஷன் என்று சொல்லுவோம். அப்போ எக்ஸோதேர்மிக் ரியாக்ஷன் சொன்னா என்ன, புற வெப்ப தாக்கம். அதாவது இந்த தாக்கம் நடக்கும் போது இதிலிருந்து என்ன செய்யும், இறுதியாக வெப்பம் வெளியிடப்படும். புற வெப்ப தாக்கம் ஒரு புற வெப்ப தாக்கமாக இருந்தால் அந்த புற வெப்ப தாக்கத்துக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர், அதாவது ஒரு ப்ரெஷரை நாங்கள் கூட்டினமாக இருந்தால் இங்கே பார்க்கணும், இங்கே கூடி குறையும் ப்ரெஷரை வந்து நாங்கள் கூட்டினமாக இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா இங்கே பார்ப்போம். இந்த தாக்கம் வந்து அதாவது குறைந்த மூல் அளவு கேஸுக்குள்ளால தான் இந்த தாக்கம் மூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஃபீவர்னா கொஞ்சம் அளவு மூல் ஆஃப் கேசியஸுக்குள்ளால தான் அது என்ன செய்யும், மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா என்ன கருத்துன்னு பார்ப்போம். இதில் பார்ப்போம், இல்லை 4 அமோனியா இருக்குது, அதோட 5 O2 இருக்குது. இதில் ஒரு இக்லிபிரிய தாக்கம். அப்போ 4 NO கேஸ் இருக்குது, இதெல்லாம் கேஸ் தான், இதுவும் கேஸ் தான், ப்ளஸ் அதோட சேர்த்து என்ன 6 H2O கேஸும் இருக்குது. அப்போ மூளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இது ப்ரொடக்டட மூல் வந்து 4 மாறும் 10. அப்போ 4 சக 6 சமன் 10 மூல் மொத்தமாக. இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 9. அப்போ 4 சக 5 சமன் எத்தனை, 9. அப்போ இது வந்து 10 மூல், இது வந்து 9 மூல். ஆகவே இங்கே நீங்கள் ப்ரெஷரை கூட்டும் போது கட்டாயம் இந்த சமநிலை தாக்கம் இந்த பக்கத்தால் நகரும். அதாவது என்னன்னு சொன்னால் வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கத்துக்கு நகரும். ப்ரெஷரை குறைச்சிங்கன்னு, அது எக்ஸோதேர்மிக் தானா, ப்ரெஷரை குறைச்சிங்கன்னு சொன்னால் மற்ற பக்கத்தால் நகரும். இதைத்தான் வந்து லீ சாலேலியஸ் வந்து கூறினது இதைத்தான். சரியா? ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸோதேர்மிக் ரியாக்ஷனில் நாங்கள் டெம்பரேச்சரை கூட்டி பார்ப்போம். இதில் டெம்பரேச்சரை கூட்டி பார்ப்போம். டெம்பரேச்சரை கூட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் இது எப்படி போகும், இந்த தாக்கம் என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு எக்ஸோதேர்மிக் ரியாக்ஷனில் டெம்பரேச்சரை நாங்கள் கூட்டினா
அந்த தாக்கம் வந்து என்ன செய்யும், அந்த தாக்கத்தினுடைய அமைப்பு வந்து அதாவது இடப்பக்கம்னா எதிர் திசையில மூவ் பண்ணும். இப்போ இந்த பக்கத்தால போகும்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் புறப்பக்க தாக்கம்னு சொல்லி. அப்போ நான் டெம்பரேச்சர் கூட்டும் போது என்ன செய்யும், அது எதிர் திசையில மூவ் பண்ணும். அது எதிர் திசையில மூவ் பண்ணணும்னு சொன்னா அந்த ரியாக்ஷன் ஃபேவர் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, ஃபேவர் வந்து சரிதானே, அதில் ஃபேவர் வந்து அதில் அந்த ரியாக்ஷன் ஒரு ஃபேவர் எப்படி இருக்கும்னு சொன்னா அதனுடைய ஒப்போசிட் பார்ட்டாக இருக்கும். அது ஆப்போசிட் பார்ட்டாக இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்கும். சரிதானே, அதில் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் பார்ப்போம். அதையும் 4 அமோனியா சரியா, ரைட், 5 O2 அது என்னென்ன வரப்போகுது, 4 NO + 6 H2O இருக்குது. சரியா, அப்போ இந்த பக்கம் தான் எங்களுக்கு என்ன செய்யும், புறப்பக்கத்தாக போகும்னா வெப்பத்தை நீங்கள் கூட்டும் போது கட்டாயம் இந்த திசையில தான் அந்த மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது இந்த திசையில தான் அது மூவ் பண்ணி கொண்டிருக்கும் தாக்கம். சரியா, ரைட். அடுத்தது முக்கியமான விஷயம். இப்போ இதில் வந்து அவங்க கேட்கல, இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன தியரியை சேர்த்து வச்சு கொள்வோம். என்னென்னா இதில் வந்து கே, அதாவது கேக்கும் கேயோட சேர்த்து இதில் வெப்பநிலையை கூட்டினோம்னா சரியான, கேன்றது என்ன, அதனுடைய மாறிலி, அதில் தாக்கத்தினுடைய மாறிலி. அது வந்து ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா ஷிஃப்ட் ஆகும் டு த லெஃப்ட் சைட். சரி, எப்படி ஷிஃப்ட் ஆக போது பாருங்க. அதாவது கே வந்து குறைவாகவும் டெம்பரேச்சர் கூடவாகவும் இருக்கும்போது 4 அமோனியா + 5 O2 வந்து எப்படி இருக்கும், 4 NO கேஸாக 6 H2 இருக்கும்போது இந்த தாக்கம் இந்த திசையில மூவ் ஆகும். என்ன காரணம், கே வந்து இங்கே குறைஞ்சிட்டு அங்கால டெம்பரேச்சர் வந்து கூடிட்டு. ரைட், இப்போ பார்ப்போம். கேயை கூட்டுங்க, டெம்பரேச்சர் என்ன செய்யுது, அதே மாதிரி கூட்டித்தான் பார்க்க போகிறோம். டெம்பரேச்சரை கூட்டி பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இங்கே இருக்கும் ரியாக்ஷன் என்ன செய்யும், ரியாக்ஷன் ஷிஃப்ட் பண்ணப்படும், ஷிஃப்ட் ஆகும் டு த எந்த பக்கம், ரைட் சைட். இந்த பக்கம் ரைட் சைட். அப்போ ரைட் சைடு எப்படி இருக்கலாம், 4 அமோனியா + 5 O2 சரியா, ரைட், 4 NO + 6 H2O தாக்கம் எந்த பக்கமாக வரப்போலாம், ரைட் சைட். எங்கட சைட் இந்த பக்கமா நகரும். ரைட், இப்போ கேட்ட கேள்விக்கு நாங்கள் வருவோம், விடையை பார்ப்போம். என்ன விடை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, உயர் அமுக்கமும் உயர் வெப்பநிலையும் இந்த கண்டிஷனை நம்ம எடுத்து வச்சுக்கொள்வோம். முதலாவதுக்கு வந்து அதிவியர் சமநிலை அளவை தருகின்றன. உயர் வெப்பமும் உயர் வெப்பம், ரைட், ஓகே, உயர் அமுக்கம், ரைட், உயர் வெப்பம் இதில் என்னோடைய அதிவியர் சமநிலை தரலாம். என்னோட அதிவியர் சமநிலை தருமா, இல்லை. ஏன், இந்த பக்கம் தான் இதுக்கு ஃபேவர் ஆகுது, அடுத்த பக்கத்தை பாருங்க, மேலே இதுக்கு வந்து மேல் பக்கத்தில் ஃபேவர் ஆகுது, கீழ் பக்கத்துலையும் அதே மாதிரி தான். அப்போ இந்தியாவில் பக்கம் தான் ரெண்டு பக்கம் மூவ் பண்ணும், உயர்வான அமுக்கத்திலையும் உயர்வான வெப்பநிலையிலையும். இப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கும். ரைட்டா, ரைட். அப்போ அது முதலாவது புல. ரெண்டாவது பாருங்க, தாழ் அமுக்கமும் உயர் வெப்பநிலையில் NO அளவு கூட வருது. அப்போ தாழ் அமுக்கம் குறையுது. ஓகே, அமுக்கம் குறைஞ்சா என்ன செய்யும், சமநிலை இஞ்சால போகும். ரைட், இது சரி. ஆனால் தாழ் அமுக்கத்திலையும் உயர் வெப்பநிலையில் என்ன செய்யுது, ஃபேவர் ஆகுது. உயர் வெப்பநிலையில் இஞ்சால பக்கம் வருது. அப்போ இது சரி, இது புல. அப்போ ரெண்டாவது வராது. அது உயர் அமுக்கம் தாழ் வெப்பநிலை பாருங்க, உயர் அமுக்கத்தில் என்ன செய்யுது, இந்த பக்கம் வருது, அது பிழைச்சிட்டுது. தாழ் வெப்பநிலை, உயர் அமுக்கம் தாழ் வெப்பநிலை இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வந்து சரி, இது சரி. ஆனால் மேலே ஒன்று புல, ஆக மூன்றாவது வராது. நாலாவது இருப்போம் தாழ் அமுக்கம் தாழ் வெப்பநிலை. ரைட், இப்போ பார்ப்போம் தாழ் அமுக்கமும் தாழ் வெப்பநிலையிலையும் என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். அப்போ தாழ் அமுக்கம்னு சொல்லும்போது என்ன, அமுக்கம் இப்படி வரும்போது இந்த பக்கம் கூடும், அப்போ இதுன்ற அளவு கூடும். தாழ் வெப்பநிலை இப்படி வரும்போது இந்த பக்கத்தால் கூடும். ஆகவே ரெண்டும்
சரியா வரும். இருந்தாலும் பார்ப்போம். அதான் விடையா வரப்போகுது. பார்ப்போம் அடுத்தது. அடுத்தது அமுக்கம் வெப்பநிலையில் உள்ள மாற்றங்கள் NO கேஸின் சமநிலை அளவில் விளைவில் எதனையும் கொண்டிருப்பதில்லை. அது பிழை. எதென்றாலும் அதனுடைய தாக்கம் இருக்கும். அப்ப விடை வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்? 4வது விடையா இருக்கும். அதாவது தாழ் அமுக்கத்திலேயும் தாழ் வெப்பநிலையிலையும் இந்த எண்ணோட அளவு கூட இருக்கும் என்றுதான் கருத்து. சரிதானே? அப்ப இதன் அடிப்படையில நாங்க விடையை பார்த்தோம்னு சொன்னா விடை வந்து 4வது விடையாக இருக்கும்.